திரு தங்கவரதராஜன், அப்படி ஒரு கட்டாயம் உருவாயிருக்கா? ஒரு நெருக்கடி இன்னைக்கே பிரதமர் எம்பியா பதவியேற்கும் போது அரசமைப்பு புத்தகத்தை தூக்கி காட்டுறாங்க. வெளியில வந்து காந்தி சிலைக்கு எதிராக ஒரு ஒன்று கூடல், ஒரு போராட்டம் நடந்திருக்கு. தர்மேந்திர பிரதான் எம்பியா பதவியேற்கும் போதும் ஒரு பெரிய அவையில ஒரு போர்க்குரல் எழும்புது. அவை தொடங்கும் போதே எதிர்க்கட்சிகளுடைய அந்த ஒரு நெருக்கடி அழுத்தம் தொடங்கிருச்சா? அதை எப்படி சமாளிக்க போறீங்க? வணக்கம் தமிழரசன். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு நாங்க தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுதான். அதாவது 2017 எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை பெற்ற பொழுதும் சரி, நாங்க கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருக்கிறோம். 2019 கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கோம். நாங்க அடிக்கடி இந்த எதிர்கட்சிகளுக்கு என்னதான் சொன்னாலும் தெரியும். 2014 பிரதமர் என்ன சொன்னார்? ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி நாட்டுக்கு தேவைன்னு சொன்னார். அத 2019 எதை சொன்னார், இன்னைக்கு அதை தான் சொல்றாரு. இவர்கள் அதுதான் சொல்றேன்னு அதுதான். அதாவது இவர்களுடைய ஆதங்கம் வேற. நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன். அதனால இப்ப ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பல முறை சொல்லியிருக்காரு. எனக்கு உண்மையிலேயே எதிர்கட்சி முகாமில் மரியாதைக்குரிய காங்கிரசுடைய மூத்த தலைவர் பிரணாப் முகர்ஜி ஆக்கப்பூர்வமான பல வழிகாட்டுதல் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எனக்கு பின்பற்றன்னு சொல்லியிருக்கிறார். நீங்க காங்கிரஸ் முக்து பாரதெல்லாம் எதுக்கு சொல்றேங்க? பொறுப்பான எதிர்கட்சியா நடந்துக்கணும்னு நான் சொல்றேன். தவிர உங்களுடைய அரசியல் பசிக்காக உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கலன்ற வெறுப்பா பாராளுமன்றத்தில் காட்டக்கூடாதுன்னு பாஜக சொல்லுது. எதான் சொல்றேன் இந்த இடத்துல, நீங்க உங்களுடைய மக்களுடைய பிரச்சனை தாராளமா கொண்டு வாங்கன்னு நாங்க சொல்றோம். ஆனா உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கல, 60 ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தை சுவைத்த உங்களுக்கு ஆதங்கத்தை மக்கள் பிரச்சனை காரணமா காட்டி அந்த நரேந்திர மோடி மீது கோபம் கொண்டு அதை வெளிப்படுத்தாதீங்க. நீங்க சொன்னாரு இப்ப இல்ல, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட நம்ம எடுத்துக்கிறோமே, இப்ப மணிப்பூர் பிரச்சனைக்காக அவையை முடக்குனாங்க. இன்னொன்னு, நாடாளுமன்றத்துக்குள்ள அந்த வண்ண குப்பிகளை வீசிட்டாங்க. அதற்கு பாதுகாப்பு விஷயங்கள் கோரி அங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அப்போ ஒரு 150க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இடைநீக்கம் பண்ணாங்க. இதெல்லாம் பேச வேண்டிய ஒரு விஷயம் தானே, விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் தானே. அதுக்கு மறுப்பு தெரிவிச்சா அவங்க அமளியில ஈடுபடத்தானே செய்வாங்க. அதை எப்படி நீங்க தடுக்க முடியும்? அதுக்கு என்ன நியாயமான காரணம்? இல்ல, நல்ல கேள்வி தமிழரசன். அதாவது இன்னைக்கு மணிப்பூர் நடந்த சம்பவங்களை 2 சமுதாயத்து நீதிமன்ற தீர்ப்பு, இது அரசாங்கத்தின் மீது குறை சொல்லக்கூடாது. இப்ப இல்ல, நான் என்ன கேட்கிறேன், ஒண்ணு இல்ல, நாடாளுமன்றத்துல இல்ல திரு தங்கவரதராஜன், நான் என்ன கேட்கிறேன், ஒண்ணு இல்ல, பிரதமர் நரேந்திர மோடி 78 நாட்களுக்கு பிறகுதான் மணிப்பூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே நாடாளுமன்ற வளாகத்துல செய்தியாளர் சந்திப்புல உச்சரிக்கிறாரு. அதற்கு பிறகுதான் உள்ள போய் பேசுறாரு. ஒரு 78 நாள் ஆகுது மணிப்பூருங்கிற ஒரு வார்த்தையை பிரதமருக்கு உச்சரிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது அப்ப அவங்க போராட்டம் பண்ணதானே செய்வாங்க. இது எப்படி நீங்க லாஜிக்கலா மறுப்பீங்க? அதுக்கு நான் பதில் சொல்ல விடுங்க. அதாவது வைதி குக்கி 2 சமுதாயம், அதுல ஒரு சமுதாயத்துக்கு பிற்படுத்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுன்னு சொன்னதுனால ஏற்பட்ட பிரச்சனை. அது 2 தரப்பு பேசிதான் சரி பண்ண முடியும். அதனால ஏற்பட்ட கொந்தளிப்பு. அங்க அரசாங்கம் பிரச்சனை உருவாக்கல, நரேந்திர மோடி பிரச்சனை உருவாக்கல. அப்படி கேட்டாங்க மணிப்பூர்ல நாங்க தோத்துருக்கலாங்க. ஆனா வடகிழக்கு மாநிலம் கொந்தளிச்சு நீங்களே எல்லா மாநிலம் அந்த வடகிழக்கு மாநிலம் பாஜக தாங்க வெற்றி பெற்றிருக்குது. இல்ல வரதராஜன், அதை கேட்கல. இல்ல, நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நான் கேட்கற பதில் வர அடுத்து என்ன சொல்றீங்கன்னா, இவர்கள் கேட்கறதுக்காக எங்களுக்கு பொறுப்பு இருக்குது. நாங்க நல்லா சொல்றோம், எங்களுக்கு பொறுப்பு இருக்கு. அதை நாங்க அதை நோக்கி நாங்க படிக்கணும்னு மாற்றுக்கிறதே கிடையாது. தமிழரசன், நான் என்ன சொல்றேன்னா, தமிழரசன் கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க பேசுங்க. அதனால இது நாங்க தொடர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் நாங்க 147 பேரை நீக்கணும் போதெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் என்ன கேட்கிறேன்னா, 144 பேருங்க நீங்க உங்களுக்கு விதிமுறை என்ன கொடுத்திருக்கதோ ஒரு எதிர்க்கட்சி அதான் செய்யணும். பேப்பர் கிழிக்கிறது, ஒரு துணை ஒரு பாராளுமன்றத்தினுடைய ஒரு துணை குடியரசுத் தலைவரை போய் அவரெல்லாம் எவ்வளவு கொச்சப்படுத்த முடியும்? அவருடைய தோற்றத்தை கொச்சப்படுத்தலாமா? தர்மமா? அது நியாயமா? நான் கேட்கிறேன். இது நாகரிகம் கிடையாது சொல்றேன். நீங்க இப்ப உதாரணமா எதிர்கட்சிகளை வெளியேற்றணும்னு தார்மீக சட்டத்துல பாராளுமன்ற மரபையோ ராஜ்யசபா மரபையும் மீறினதான் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படி பார்த்தா ராஜீவ்காந்தி காலத்துல தக்கர் கமிஷனுடைய வெளிக்கை, இந்திரா காந்தி படுகொலை சம்பந்தமாக அந்த தக்கர் கமிஷனை வெளியிட சொல்லி ஒட்டுமொத்த எதிர்கட்சியும், அதாவது 400க்கு மேற்பட்ட இடங்கள் வந்தப்ப ஒட்டுமொத்த எதிர்கட்சி வெளியேற்றது ராஜீவ்காந்தி அவர் சஸ்பெண்ட் பண்ணார். இல்லையா? நாங்க ஜனநாயகத்தை ஏற்கிறோங்க. அதான் சொல்றேன். இன்னைக்கு அபிதுல்லா சொன்னார், ரொம்ப இறங்கி பேசுறார், அது பேசுறார். சார் இன்னைக்கு சொல்றேங்க, எங்களுக்கு இப்பயும் சொல்றேன், பாஜகவுக்கு சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும் காங்கிரஸ் மீது, திமுக மீது. ஏன்னா திமுக என்ன நினைச்சதுன்னா, வெற்றி பெற்றா அதாவது காங்கிரஸ், அதாவது மத்தியில திமுகவுக்கு மத்திய அரசாங்கத்துல அங்க வகித்தாதான் ஆட்சியில பங்கு பெற்றதா அவருக்கு வெண்டிலேட்டர் மாதிரி ஆக்சிஜன் கொடுக்குற மாதிரி அது கிடைக்கல. இந்த முறை 10 வருஷமா வெண்டிலேட்டர் இல்லாம ஆக்சிஜன் இல்லாம வாழலையா? கட்சி நடத்தலையா? ஆட்சிக்கு வரலையா? தலைப்புக்குள்ள நின்று பேச சொல்லுங்க தமிழரசன். இது வரையும் தலைப்புக்குள்ள பேசல. உங்களுக்கு தாங்க வெண்டிலேட்டர் தேவைப்படுது.
ஊடகத்தை வட இந்தியால ஊடகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு பொய்ய சொல்லி அவதூறு பேசிக்கிட்டு அது மட்டும் இல்லனா பாஜக ஜெயிச்சிருக்க முடியாது. உட்கார்ந்து திமுக வச்சுலாம் பேசாதீங்க. வென்டிலேட்டர் ஊழல் சிஎம் கேஸ்ல வென்டிலேட்டர் ஊழல் பண்ணது உங்க கட்சி. அந்த வென்டிலேட்டர் பாஜக கண்டனத்தை பதிவு பண்ணிட்டீங்க. ஓகே, அவர் எந்த குற்றச்சாட்டு வச்சாலும் பதில் சொல்றேன். நான் எந்த குற்றச்சாட்டு பதில் இல்ல சொல்றேன். நான் சப்ஜெக்ட் வந்தல நினைக்கிறேன். இல்ல வரதராஜன் ஒண்ணு இல்ல, ஒரே நிமிஷம் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு இவரு ஒரு நிமிஷம் இருங்க. வரதராஜன் நான் என்ன கேக்குறேன், அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறீங்க. சரி இல்ல, ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார்ல, என்டிஏ அரசின் முதல் 15 நாட்கள்ல 10 முக்கிய பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதாவது அந்த ரயில் விபத்து, காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல், நீட் ஊழல், யுஜிசி நெட்டு தேர்வு வினாத்தாள் கசிவு, மருத்துவ முதுகலை படிப்பு நீட் தேர்வு ரத்து, சுங்க கட்டண உயர்வு, தண்ணீர் நெருக்கடி, வெப்ப அலை, இந்த மாதிரி ஒரு 10 பிரச்சனைகள் அவர் பட்டியலிட்டு இருக்கிறார். 15 நாளைக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, இதையெல்லாம் நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், பொறுப்புள்ள எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்கத்தான் செய்யும்னு. இன்னும் அவையே தொடங்கல, இவ்வளவு பெரிய ஒரு லிஸ்ட்டை போட்டு எதிர்க்கட்சிகள் களமிறங்கிட்டாங்கன்னா அதை எப்படி நீங்க சமாளிக்க போறீங்கன்னு கேட்கிறேன். சார் எங்களுக்கு சார் அதான் சொல்றேன்னு, எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை தவறு நடந்திருக்குது. நாங்க இன்னைக்கு நீட்டா இருக்கலாம், நெட்டா இருக்கலாம், சிபிஐ ஒரு பக்கம் முடக்கி இருக்கிறோம். அதன் பிறகு அது தீர்வுக்கு என்ன வழியை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இவர்கள் நெருக்கடி கொடுப்பதெல்லாம் கிடையாது. எதிர்க்க சொல்றேன், இவர்கள் நெருக்கடியாக சித்தரித்து பாஜகவை தேசிய ஜனதா கூட்டணி மிரட்ட முடியாது. நாங்க மக்கள் இவருடைய கருத்துக்களை ஆரோக்கியமா ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம், சரி பண்றோம். இவர் சரி பண்ற விஷயத்துக்காக மக்களுக்கான பிரச்சனையை போராடணும். இன்னைக்கு நான் கேட்கிறேன், எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கல்ல, அது 10 இதுல ஏங்க இந்த கள்ளச்சாராய விஷயத்தை பத்தி கார்கே பேசல, ஏங்க இவர் பேசல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல கூட பல கூட்டணி கட்சிகளா இருக்குது, அதே பாராளுமன்றத்தை பேசல. அப்ப மக்கள் மீது நலன் இருந்தா நீங்க இதையும் சேர்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு திமுகவோ காங்கிரஸோ நீங்க பேசுறது மக்களுக்காக ஏத்துக்க முடியும். கள்ளச்சாராய பலி 59ங்க, இதை பத்தி பேசவில்லை நீங்க. அப்ப உங்களுக்கு பாஜக ஆட்சி அதிகாரத்துக்கு 3வது முறையாக இல்ல வந்துடுறேன். இவரு தமிழரசன் 3வது முறையாக இன்றைக்கு உலகமே விட்டு நோக்கி பாக்குது. ஏன்னா நீங்க பிராங்க்லின் ரூட்வெல்ஸா இருக்கலாம், அமெரிக்காவோட ஜனாதிபதி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஜெர்மனியுடைய ஏஞ்சல் மெர்க்கல் 3வது முறையாக இந்த சாதனை நரேந்திர மோடி நிறைவேற்றிருக்கிறார். 60 ஆண்டு கால பிறகு நேருடைய வரலாற்று சமன் செய்திருக்கிறார். நீங்க கேட்டார், நேரு பழைய காலம் சொன்னார் சார், பழைய காலம் வேற சார். பழைய காலத்து அன்னைக்கு லிட்ரஸி என்ன சார் இல்லங்க, 3வது முறை பதவிக்கு வந்திருக்கிறாரு. ஓகே, நான் ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் கேட்கிறேன். இப்ப தற்காலிக சபாநாயகர் உண்மையிலே அரசமைப்பு சாசன விதிகள் படி இல்ல நெறிமுறைகள் படி தான் அங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களா? அது சரியா தவறா? அது மட்டும் சொல்லுங்க. அதாவதுங்க இவங்க என்ன சொல்றாங்க, இவர் தமிழரசன், அதாவது இவர் கொடிக்குன்னி சுரேஷ் அவர்களே நியமித்துன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், 8 முறை வந்திருக்காருங்க. அதே முறை அதாவது 98 2004 தோத்திருக்கிறார். நல்லது, நீங்க மரபு இருக்கலாம். அதே போல இவர் தொடர்ந்து 7 முறை வெற்றி பெற்றிருக்காருங்க. இன்னைக்கு நீங்க பத்ரகிரி மெக்தாப் 7 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காரு. நான் சொல்றேன் வரதராஜன் ஒண்ணு இல்லங்க, நீங்க அரசமைப்பு சட்ட புத்தகத்தை பிரதமர் மோடி தலைவணங்கி அதனை முத்தமிட்டு ஏற்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாருமே அதை ரொம்ப விரும்பி பார்க்கிறோம். இருங்க வரதராஜன், நான் முடிச்சிடறேன் இருங்க. ஆனா அந்த நெறிமுறைகள் விதிமுறைகள் ஏன் கடைபிடிக்கப்படல? கொடிக்குன்னில் சுரேஷ் 8 முறை எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், அவையின் மூத்த உறுப்பினர். அவர்தான நியாயமா இடைக்கால சபாநாயகரா நிர்ணயிக்கப்பட்டிருக்கணும். ஏன் அதற்கு குறைவான ஒருத்தரை இப்படி நியமிக்கணும்? இந்த இடத்திலேயே நீங்க விதி மீறீங்க அப்படிங்கும் போது அப்ப அவங்க கேட்பாங்களா மாட்டாங்களா? கிடையாதுங்க. மரபு கன்வென்ஷன் என்பது இருக்கலாம் சார். அதே 2 முறை தோத்தவர் 7 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றவர், ஒண்ணு பெரிய வித்தியாசம் இருக்குதா? அப்படி விதியில இருக்குதா? அப்படி நடுவுல ஒரு தடவை தோத்துட்டா மாத்திரலாம் விதி இருக்கா? இருக்கு சார். நான் என்ன கேக்குறேன்னா 98 நேரத்துல தோத்துருக்காரு. நான் என்ன கேக்குறேன்னா அந்த விதி எங்கன்னு காட்ட சொல்லுங்க. ஒரு விஷயங்க, எதிர்க்கட்சிகள் நீங்க பிடிக்கலாம் ஆளும் நாங்க எது கிடையாதுங்க. உங்களுடைய உள்நோக்கத்தை கற்பிக்க கூடாது. ஒண்ணு இல்ல, இப்ப நீங்க ஒண்ணு இல்ல திரு தங்கவரதராஜன், ஒரு 8 முறை கொடிக்குன்னில் சுரேஷ் வேண்டாம், இல்ல வேற சுரேஷ் கோபி மாதிரி வேற யாரோ பாஜகவை சேர்ந்தவர் ஜெயிச்சு அது நீங்க நியமிச்சீங்கன்னா இந்த இடத்துல பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. நீங்க அதை செய்யாம போனதுனால அவங்க கேட்கறது நியாயமான கருத்துன்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களான்னு கேட்கிறேன். அவ்வளவுதான், சிம்பிள். நிச்சயமாக நினைக்க மாட்டாரு. இவர்கள் கொந்தளிப்புல ஏதோ ஒரு காரணம் தேடணும், அவ்வளவுதான். இப்ப சொன்னார் அம்பேத்கரோட சட்ட புத்தகத்துல இது சார், இதையெல்லாம் உங்களை கையெழுந்து நரேந்திர மோடிங்க. இந்த சட்ட புத்தகத்தை கையெழுத்து நரேந்திர மோடி. நீங்க அதனால இன்னைக்கு நீங்க அதெல்லாம் நீங்க மதிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு அம்பேத்கரா இருக்கலாம், பட்டேலா இருக்கிறான், காங்கிரஸ் அல்லாத தலைவர் பட்ட தியாகத்தை நாட்டு மக்கள் வெளிக்கொண்டு பிறகு நரேந்திர மோடி. காங்கிரஸ் அல்லாத தலைவர்கள். சரி, நன்றி திரு தங்கவரதராஜன்.